ஆக்சிடென்ட் ஜோனுங்க. அந்த எக்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. கம்பத்தோட அவுட்ரு வந்து அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அருவி தெரியும். அந்த அருவி இங்கேருந்து தான் விழுகுது. இங்கே பாருங்கள், சூப்பர். போங்க, உங்களை ஒரு சூப்பரான ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறேன். அதுலேயும் நீங்கள் மிரட்டுருவீங்க. போகலாம், மிரட்டுதுங்க. ஆனால் சரியான காற்று, எல்லாம் போத புல். ஆக்சுவலாக இந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது, குளிக்க முடியாது. தரமான வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே இருக்கிறது கும்பலினா அந்த டவர் இருக்கதான் கண்ணகி சிலை, முல்லை பெரியாறு. இதுதான் போய் ஜாயின் பண்ணி அங்கே வைகை அணையில் போய் சேரும். பறக்கிறோம். இதுக்கு அங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சர். கைஸ், நீங்கள் என்ட்ரி ஃபீ எடுத்தால் மட்டும் போதும். உள்ள லவர்ஸ் அதிகமாக இருக்காங்களா? ஏன்னா வாட்டரு, வியூ பாயிண்ட்டு, பசுமையான பிளேஸ், இது எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான கலவையாக இருக்குது. ஹாய் கைஸ், அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். கைஸ், நம்ம தேக்கடியை ரொம்ப சூப்பராக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேக்கடியில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க போட்டிங் போகிறது, ஜீப் சஃபாரி போவாங்க, இல்லாட்டி அங்கே கலரி ஆட்டங்கள்லாம் பார்ப்பாங்க, இல்லாட்டி எலிஃபென்ட் சஃபாரி பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு இடத்துக்கு தான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். இந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருவிக்குழி வியூ பாயிண்ட், அருவிக்குழி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஏன்ப்பா இந்த இடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் தேனி தான், என்னோட சொந்த ஊர் தேனி தான். தேனியிலேருந்து தேக்கடிக்கு ரொம்ப ஈஸியாக வந்து போவோம். செல்லர் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருவிக்குழி வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம்னா தேனியோட மொத்த அழகும் தெரியும். அங்கேருந்து வரக்கூடிய ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ். கம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அருவி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது தேனி மாவட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. பார்த்தீங்கன்னா நம்ம தேக்கடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் செல்லர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடணும். அங்கே இருந்து தான் அந்த அருவிக்குழி இடத்துக்கு வர முடியும். வரக்கூடிய பாதையை பார்த்தீங்களா, ஐயோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. வெறும் சிங்கிள் ரோடு தான் இது, ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்படியே வந்தீங்கன்னா இதுதான் இதனுடைய என்ட்ரன்ஸ், அருவிக்குழி வியூ பாயிண்ட். சரிங்களா, நீங்கள் ஜீப் எடுத்தாலும் இங்கே வந்துடலாம், ஓன் பைக்கில் இங்கே வரலாம். பார்க்கிங்கெல்லாம் ஃப்ரீ தாங்க. உள்ளே ஒரு என்ட்ரி டிக்கெட் மட்டும் வாங்கணும். அந்த என்ட்ரி டிக்கெட்டுக்கான ரேட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க என்ட்ரன்ஸ்குள்ளே போவோம். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், கைஸ். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டிக்கெட் எடுக்கணும், என்ட்ரி ஃபீ கொடுக்குறாங்க. ஸோ என்ட்ரி ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 25 ரூபா. ஸோ நாங்கள் 2 பேர் வந்ததுனால 50 ருபீஸ். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரலாம். ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களோட வண்டி எல்லாத்தையுமே பார்க்கிங் பண்ணிக்கலாம். பட் பார்க்கிங் பண்ணுறதுக்குன்னு எந்த சார்ஜஸும் கிடையாது. நீங்கள் என்ட்ரி ஃபீ எடுத்தால் மட்டும் போதும். மற்றபடி அதில் ப்ரைஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. தேனியிலேருந்து வர்றீங்கன்னா 1 டே ட்ரிப்பாக கூட நீங்கள் எடுத்து வரலாம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாருங்கள், இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை காட்டுறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கீழேயும் போய் காட்டுறேன். இங்கே வரக்கூடிய அந்த வாட்டர் ஃபாலும் எப்படி போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் கைஸ், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு. இங்கே ஒரு சூப்பரான கஃபே வச்சுருக்காங்க. அந்த கஃபேக்கு மேலே நின்று அந்த வியூ பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தேனியோட மொத்த அழகும் மொத்த ஊருமே நமக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது பாருங்கள். அந்த சைடு தெரியும், நம்ம மேலே ஏறி பார்க்கும்போது அழகாகவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அருவி விழுகுது. சரிங்களா, வயா அருவின்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே வந்து கேட்கும்போது வயா அருவின்னு சொல்லுவாங்க. அந்த அருவி நம்ம கம்பத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அருவியோட தண்ணி தான் இது. அழகாக போகுது பார்த்தீங்களா, அங்கே போய் அந்த இடத்துல முடிவடையும். கைஸ், இந்த கஃபேவை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வியூ அங்கே இருக்குது. அங்கே ஒரு சேர் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? அந்த இடத்துக்கு போவோம். அங்கேருந்து அந்த வியூவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பியூட்டிஃபுல்லாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் வாக் பண்ணி போன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், வாங்க. மிஸ்டர் கோலி விலாக் இருக்குல்ல, அருமையாக இருக்குது வாட்டர் ஃபால் வர்றது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு தேடும்போது இது ஒன்றும் அவ்வளோ நல்லா அட்ராக்டிவான பிளேஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சேன்.
பட் வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. க்ளீனாக வச்சது மட்டும் இல்லைங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ரொம்ப க்ரௌடான ஒரு பிளேஸ்லேருந்து தப்பிச்சு வந்து நேச்சரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு நல்ல ட்ரீட்டாகவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ பாருங்கள், அழகாக ஒரு தூரி கட்டியிருக்காங்க, வந்து ஆடிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பார்க்கு போனோன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் தண்ணியோடு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அங்கெல்லாம் கூட நடந்து போயிருக்காங்க. ஒரு சின்ன பாதை போட்டிருக்காங்க, மேலே ஃபுல்லாக ஏலக்காய் போட்டிருக்காங்க. இந்த தண்ணி தாங்க, இந்த தண்ணி தான் அங்கே வருது. கம்பத்தோட அவுட்ரு வந்து அந்த பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அருவி தெரியும். அந்த அருவி இங்கேருந்து தான் விழுகுது. நம்ம மேலே நிற்கிறோம் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் பிரிட்ஜு. தண்ணி இன்னும் நிறைய போச்சுன்னா இந்த இடம் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சரிங்க, வாங்க உங்களை ஒரு சூப்பரான ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறேன். அதுலேயும் நீங்கள் மிரண்டுருவீங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியாக நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த இடத்த ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. தண்ணி அழகாக விழுகுது. நீங்கள் குமுளி தேக்கடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 கிலோமீட்டர் தான் அங்கேருந்து தள்ளி வந்துட்டு போங்க. மஸ்ட் ட்ரை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள், நிறைய பேர் ஃபேமிலியோடு தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் பார்த்து இறக்கணும், அவ்வளோதான். வா, சூப்பருங்க. தண்ணி அருமையாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த தண்ணி ரொம்ப அழுக்காக இருக்குது, குளிக்க முடியாது. காட்டில் வரக்கூடிய தண்ணிங்கள்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கேருந்து அந்த கஃபேயை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் எதுக்கு வந்தோம்னா இந்த இடத்துக்கு தாங்க. பாருங்கள், ஒரே ஒரு சின்ன சிட்டிங் மட்டும் போட்டிருக்காங்களா, தரமான வியூ பாயிண்ட்டே இருக்குது. வாங்க காட்டுறேன். பாதையே இல்லை, இந்த இருக்கிற ஸ்டெப்ஸு எவட அவ்வளோ உண்டு. கைஸ் வாங்க கைஸ், தேனியோட மொத்த பியூட்டியுமே இங்கே தான் இருக்குது. இங்கேருந்தே நம்ம பார்க்குறோம், பறக்கிறோம். லெலினை பறக்க வர்றோம். சிறப்புங்க. வாங்க, பக்கா வியூ பாயிண்ட்டு. அது குமுளியாண்ணா? அது குமுளியா? மேலே இருக்குதா? அங்கே இருக்குதா? அங்கே இருக்குது குமுளினா? இது நான் கீழே இருக்குது, இது லோயர் கேம்பா? சரி. ஓ, அந்த கண்ணகி டெம்பிள் அங்கேயா? ஆமாம், அங்கே மேலே ஒரு டவர் தெரியுது. அந்த டவர் இருக்கதா கண்ணகி சிலை. சூப்பருங்க. ஆக்சுவலாக அந்த கண்ணகி சிலை நீங்கள் போயிருக்கீங்களா?
நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடியேவும் அந்த கண்ணகி சிலைக்கு போயிருக்கோம். வாக்கிங்கில் போனேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் நான் யூடியூப் சேனல் பண்ணலை. பட் ரொம்ப தரமான இடம். அந்த லோயர் கேம்ப்லேருந்து உள்ளே ஒரு பாதை போகும், அது வழி தான் மேலே ஏறி நாங்கள் போவோம். அந்த இடம் ரொம்ப தரமாக இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க. இங்கேருந்து அங்கே போக முடியும், அது வழி நம்ம ஊர்லேருந்து அங்கே போக முடியும். வாங்க இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பக்காங்க அங்கே இருக்கு பாரு லோயர் கேம்ப்பு. அந்த அந்த பாலம் போகுது பாரு, அந்த சிலை இருக்கு பத்தியா லோயர் கேம்பில் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிலை இருக்குது. அந்த சிலை தான் லோயர் கேம்ப்பு. அப்படியே போகுது அந்த பாலம். எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறாங்கல்ல. ஆமாண்டா பாருங்கள், S23ல் நீட்டாக ஜூம் பண்ணி பார்த்துட்டான். கைஸ் பார்த்தீங்களா, அதுதான் முல்லை பெரியாறு. இதுதான் போய் ஜாயின் பண்ணி அங்கே வைகை அணையில் போய் சேரும். அப்படியே அந்த ஆறு தான் அப்படியே போகுதுங்க. சரிங்களா, கரெக்டாக லோயர் கேம்பை கண்டுபிடிச்சாச்சு. வாங்க அதுக்கு அங்கிட்டு நம்ம போய் கம்பத்தை கண்டுபிடிப்போம். வாங்க கம்பத்தை பார்த்தோம். வீடியோ பண்ணணுமா? வாடா இப்படியே போனோம்னா கண்டிப்பாக கம்பத்துக்கே போயிடலாம். லைட்டாக உருளணும் புரளணும், அவ்வளோதான். நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல காற்று அடிக்குது. அது காற்று அடிக்கிறது புல்லை பாருங்க எல்லாம் போகிற புல் எப்படி இருக்குது பாருங்கள். இடம் வரட்டுதுங்க, ஆனால் சரியான காற்று பாருங்க. அங்கே தெரியுது கம்பம். சூப்பரான வியூ. கேமராவில் எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல, பட்டு பார்க்கும்போதே தெரியுது. அங்கே தெரியுது பாருங்கள் கம்பம். இந்த சைடு இருக்குது, இங்கே இருக்குது லோயர் கேம்ப். சிறப்புங்களா. அப்படியே அந்த சைடு தள்ளி போனீங்கன்னா அப்படியே பாளையம், சின்னமனூர் தெரியும். பட் இந்த சைடு அந்த வியூ தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். இது திரும்ப கீழே நம்மளை கூட்டு போகுது. இந்த ஃபால்ஸ் விழுது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இதை நம்மளை கூட்டு போகுது. வாங்க இந்த சைடு உங்களுக்கு போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த ஃபால்ஸ் இந்த சைடில் விழுகிறது உங்களுக்கு தெரியும். பக்காங்க. அப்பா அங்கே பாருங்க, சூப்பர். போங்க. ஆக்சுவலாக இது பெரிய பள்ளங்க, ரொம்ப பெரிய பள்ளம். எனக்கு ஏதோ தான் தெரியுது. இவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க உள்ளே கூட்டு போய் பார்க்குறேன். ரொம்ப பாதுகாப்பாக தான் போகணும். பார்த்து வா. ஆமாண்டா பாருங்க, இந்த ஃபால்ஸ் இங்கே தெரியுது. அப்படியே இங்கேருந்து பார்க்கும்போது பெரிய பள்ளம். ரொம்ப பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா ஜோலி முடிஞ்சு. எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஹைட்ல இருந்து அது விழுகும் தண்ணி பாருங்க. அருமையாக விழுகுது. அப்படியே இந்த பாதை உள்ள கூட்டு போகுது. ஆமாங்க, எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கு அங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. டேஞ்சர், ரொம்ப டேஞ்சருங்க. ஒரு சின்ன வழுக்கு ஏற்பட்டாலும் அப்படியே கீழே விழுந்துருவோம் நம்ம. ஆக்சுவலாக நம்ம கீழே வந்துட்டோம்.
பக்கா கைஸ். அந்த தெரிஞ்சு பாருங்க, அதான் கம்பம். முல்லை பெரியாறு ஆறு போகுதாங்க. நல்ல காற்று, பயங்கரமான ஒரு காற்று அடிக்குது. இவ்வளோ பெரிய பள்ளங்க, நல்ல பள்ளம். நம்ம எட்டி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளம். இதில் கடறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். பட் கடந்துட்டோம்னா அந்த சைடு ஈஸியாக போயிடலாம். அந்த கஃபே அங்கே இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன பசங்களுக்கு விளாட்றதுக்கு சில தூரியெல்லாம் போட்டுருக்காங்க. இடம் தாங்க பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. கைஸ் இங்கே எழுதி போட்டிருக்காங்க, வாட்டருக்குள்ளே இறங்காதீங்க, எதிர்பாராத விதமாக எப்போ வேணாலும் தண்ணி அதிகமாக வரலாம், ஸோ அதனால் உள்ளே போகாதீங்கன்னு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சூப்பர்ல. ஆக்சுவலாக நம்ம அந்த சைடு ட்ரெக் பண்ணி வந்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். இந்த சைடு கிராஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் பாறையெல்லாம் ரொம்ப வழுக்கலாக இருக்குது. ஆக்சிடென்ட் ஜோனுங்க. அந்த எட்ஜுக்கெல்லாம் நீங்கள் போகக்கூடாதுன்னு இருக்காங்க. அதெல்லாம் பெரிய பள்ளம், ரொம்ப பெரிய பள்ளம். நீங்கள் கம்பத்துலேருந்து பார்க்கும்போது அந்த அருவி இப்படி துணுக்காக விழுகும், இந்த சைடு இப்படி துணுக்காக விழுகும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பட் அதை நம்ம மேலே இருந்து பார்க்குறோம். இதே ஒரு ட்ரோன் ஷாட் இருந்துச்சுன்னா இங்கேருந்து விட்டு நம்ம ட்ரோன் பறக்க விட்டு பார்த்துருக்கலாம். பாருங்கள், தமிழ்நாடு வனத்துறை, சரிங்களா? கேரளா ஸ்டேட்டில் இருந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாடு வனத்துறை அந்த சைடு, புரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவோடது. சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஆபத்தான ஒரு இடங்க. இந்த கேமராவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல, பட் கண்ணில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த இடம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று குளிக்கலாம் முடியாது, சரிங்களா? குளிக்கலாம் கூடாது, குளிக்க முடியாது, சரிங்களா? ஃபுல்லாக பாசமாக இருக்குது. சின்ன குழந்தைகளாம் வந்தால் விழுந்துருவாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அருவிக்குழி வாட்டர் ஃபால் அண்ட் வியூ பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குதுங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிளேஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வாட்டரு, வியூ பாயிண்ட்டு, பசுமையான பிளேஸு, இது எல்லாமே ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான கலவையாக இருக்குது. கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் சூப்பராக வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ் ஆக்சுவலாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் மதிய நேரங்களில் வராதிங்க, ஈவினிங் வாங்க, இல்லாட்டி பகலில் வாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சின்ன பசங்க எல்லோரும் இங்கே விளாட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. ஃபுல்லாகவே புல் தரதான் பாருங்கள். உள்ள லவர்ஸ் அதிகமாக இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பக்கம் நம்ம பார்க்க வேணாம், நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பார்த்துட்டு போயிடலாம், சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்குங்க. கைஸ் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான வியூ தெரியும். இந்த கஃபேக்கு மேலே நின்று பார்க்கும்போது ஒரு அழகான வியூ தெரியும். நான் மேலே போய் ஃபஸ்ட்டு வியூ உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இங்கே ஒரு கஃபே எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்குது, வாங்க மேலே போய் காட்டுறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அந்த வியூ உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். ஆக்சுவலாக நம்ம தேனி, லோயர் கேம்ப்பு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். பட் கம்பம் ரொம்ப தெளிவாக தெரியும், லோயர் கேம்ப்பு ரொம்ப தெளிவாக தெரியும். பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்ங்க. காட்டுக்குள்ளேருந்து பார்க்குற வியூ அது ரொம்ப தனி, இங்கேருந்து பார்க்குறம்போது இதோட வியூ ரொம்ப தனியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இந்த இருக்க கம்பம், இந்த மூஞ்சியும் பார்த்துக்கலாம். இடம் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அருவிக்குழி வாட்டர் ஃபால் அண்ட் வியூ பாயிண்ட்டு இங்கே நீங்கள் வியூ பாயிண்ட்டும் பார்க்கலாம், அதே மாதிரி அந்த வாட்டர் ஃபாலும் பார்க்கலாம். ரொம்ப அருமையான இடம். சின்ன ட்ரெக்கிங்லாம் உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் மனு விக்ரம். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.